என் தாய் தகப்பனே, அப்பா, நான் என்னுடைய வாக்கு இன்னைக்கு தான் நான் அப்பான்னு கூப்பிட்ருக்கேன். நீ அப்பான்னு கூப்பிடுன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க கணக்கு. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. இவ்வளோ கணக்கு நம்ம போட்ட கணக்கு எடுக்காத அளவுக்கு, கணக்கு உள்ளே கொடுத்த கணக்கு வெளியில் எடுக்காத நிலைமையில் எல்லாமே நான் பலவடி எல்லாம் அழித்து இந்த செம்மத்தில் விவசாயத்தை பூரா அழித்து வச்சுருக்கான். அந்த கணக்கு இப்போ என் தாய் தகப்பன்ட்ட நான் கொடுக்கணும். மானிடத்தில் நான் எங்கள் அப்பாட்ட கொடுக்கணும். விவசாயத்தை அழித்து வச்சுருக்கான். இதுக்கு என்ன தண்டனை? அந்த தண்டனை நீங்கள் கூடிய சீக்கிரமாக கொடுத்து தான் ஆகணும். எல்லா அரசியல்வாதி, எல்லாம் ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம் எல்லாமே நக்கல் நையாண்டி பண்ணுதான், எடக்கு பண்ணுதான். அப்போ இவனுங்களுக்கு என்ன தண்டனை நீங்கள் கொடுக்க போறீங்க? அந்த தண்டனைக்கு கூடிய சீக்கிரமாக பூமியில் எல்லாமே கொடுக்க பாருங்கப்பா. இனிமேல் நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது. இனிமேல் நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது. இவ்வளோ பொறுமைக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது. என் தாய் தாப்பனை, என் தாய் தப்பு செஞ்சா, எங்கள் அம்மா தப்பு செஞ்சா, அதுக்கு தண்டனை கொடுத்துட்டிய. இப்போ அந்த தண்டனைக்கு எங்கள் அம்மா நீங்கள் அடைக்கலமாக நீங்கள் உங்கள் பக்கபலமாக பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அது நான் சந்தோஷம். தாய் தப்புனா தண்டனை கொடுக்கணும். எங்கள் அம்மா கொடுக்கல. எத்தனை வேடத்தில் இருந்தாலோ அத்தனை வேடத்துலேயும் அம்மா கொடுக்கல. இப்போ தகப்பன் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். வேறு முடியாது. ரொம்ப அவமோதமாக போகிறான், ரொம்ப மோசத்தில் போகிறான். நான் என் தாய் உலகமே பார்க்கணும். என் தாயை உலகமே பார்க்கணும். அதுக்கு என்ன விடை? அதுக்கு என்ன அர்த்தம்? அது நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. சந்தோஷம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷம். என் தாய் கடவுள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பிறக்கிற ஜென்ரேஷன்லேருந்து கீழே பூமியில் போகிறது வர எல்லாத்துக்குமே தெரியும். இவன் அநியாயம் மோசமாக செய்தான். நாய்க்குட்டியை காப்பாற்றினிய, ஆடு மாடு கோழி பறவைகளை காப்பாற்றணும். அதுக்கு நான் துடிக்க, பெத்த புள்ள பொம்பளை புள்ள துடிக்கி. அது எல்லாமே இவன் அறுத்து சாப்பிட எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு தான்ப்பா பாதிக்கு படைச்சது. நீங்கள் அழிக்கிறது மானிட பிறவி அழிக்காம். அதுக்கு தக்க தண்டனையாக கொடுங்க. முக்கால் சத்தியம். இது சத்தியமான வாக்குறுதியை நான் நீதிபதி சர்ச்சைக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் நான் சொல்கிறேன் கணக்கு. தெற்கு ராஜபாளையம் கைலாசத்தில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா. இது கைலாசத்துலேருந்து கணக்கு விடுற கணக்கு ஜட்ஜி எல்லாருமே பார்த்தாகணும். வழக்கறிஞர்களும் பார்த்தாகணும். இது தப்புக்கு நான் கொடுக்கல கணக்கு. தப்பாக கணக்கு பூரா ஆடி வச்சுருக்கான். அந்த கணக்கை நாங்கள் விடுதோம். அந்த கணக்கை நீங்கள் பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எங்கள் அப்பாட்ட நான் ஒப்படைக்க எங்கள் அப்பா தான் பார்க்கணும். என் தாய்க்கு உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு கடவுள்னா அவமதிப்பான். எங்கள் அம்மாவை அவமதிச்சிட்டான். எங்கள் அம்மா தாய் இந்தியா நாடு வச்சதுக்கு தமிழ்நாட்டில் முழுக்க அரசியல்வாதி பூராமே என் தாயை அவமதிச்சிட்டான். மற்ற மாநிலத்தில் மற்ற நாடில் எல்லாமே என் தாயை பாசமாக நினச்சி கையெடுத்து கும்பிடக்கூடிய மாநில பிறவி. அது கூடிய சீக்கிரமாக நான் கைலாசத்திலிருந்து உலக நாடு, நானும் என் கூட பிறந்த சகோதரி என் அக்காவும் 2 பேர் சேர்ந்து என் தாயை உலக நாடை நான் தூக்கி காட்டுவேன். அப்பா, இனிமேல் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். என் தாயை உலக நாடை நான் காட்டுவேன். என் தாய் பார்வதி அம்மா முக்கால் சத்தியம்பா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சங்கடப்படுற அளவுக்கு இந்த சுற்றி வைக்கான். என்னென்னலாம் கூத்தடிக்கான், என்னென்னலாம் பூமி அழித்து வச்சுருக்கான். இதுக்கு நீங்கள் தக்க தண்டனை இன்னும் கொடுக்காம நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்க. எல்லா நீதிபதி சர்ச்சை எல்லாருமே கேட்டுக்கோங்க. எங்கள் அப்பா 4வது கணக்கில் இப்போ உட்காந்துருக்கார். ஜட்ஜியாக உட்காந்து அரெஸ்ட்டு வாரண்ட் பண்ணதுக்கு உட்காந்துருக்கார். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்க உட்காந்துருக்கார். 1 நீதிமான்கிறது இந்த 2 பேர் ஆட்சி ஆண்டான். திருச்செந்தூர்காரனும் விநாயகரும் முருகனும் 2 பேருக்கும் கொடுத்தார். அது இப்போ டைம் இவர் நீதிமானாக நின்னார். அதை அழித்து அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணிட்டு போயிட்டான். 1. 2வது கணக்கில் நீதித்துறைங்கிறது ஜமீன் கணக்கு பூரா எழுதி கொடுத்து நச்சிட்டு போயிட்டான். 2. 3வது கணக்கில் நீதித்துறைங்கிறது கோர்ட்டுக்கு எல்லா சிட்டி தான் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க. கிராமங்கள் பூராமே அப்போ நேரம் நடத்தல. நீதித்துறைங்கிறது
நீதியாக நடந்து போ. நீதி அது இந்த கணக்கு அவர் கொடுத்தார். 4வது கணக்கில் இந்த 3 கணக்கு சோழியை முடிச்சிட்டிய மானிட பிறவி. இப்போ 4வது கணக்கில் அவர் ஜட்ஜியாக உட்காந்துருக்கார். ஜட்ஜிக்கு உள்ள கணக்கு எல்லா அரசியல்வாதி தப்பு இருந்தால் தண்டனை வாங்கி தான் போவான். அது விடமாட்டார் எங்கள் அப்பா இந்த ஜென்மத்தில். அதுக்கு தான் எங்கள் அம்மாவை, பார்வதி அம்மாவை, என் தாயை, நான் உலக நாடு எங்கள் அம்மாவை, நாங்கள் 2 பேருமே பூமியில் இருக்கோம். ஒன்று மகாராஷ்டிரா, ஒன்று தாய் மண், என் தாய் மண், என் தமிழ் மண், என் விவசாய மண், என் கடவுள் எங்கள் அப்பா கொடுத்துருக்க விவசாய மண்ணை. அந்த மண்ணில் நான் பிறந்து கிடக்கேன். எங்கள் அப்பா என்னை இழுத்து வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டார். 3 செம்மமாக மறைச்சிட்டான், அடிச்சிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த செம்மத்தில் அடித்து பார்த்தான், முடியலை. சுற்றி பார்த்தான், வளைச்சி பார்த்தான், முடியலை. இனிமேல் தப்பு செய்றதுக்கு அவன் நினச்சானா எல்லாமே தக்க தண்டனை வாங்கி தீர்ந்தான் போவான். இது முக்கால் சத்தியம். சந்தோஷம். எல்லா நீதிபதி சர்ச்சை எல்லாத்துக்குமே நான் கணக்கு கொடுக்கேன். இன்னும் நீங்களும் அவர்கிட்ட வந்து கேட்கணும். அந்த வார்த்தை நீங்கள் எனக்கு கேட்கல. நீங்கள் நடத்துதிய. அவர் ஜட்ஜியாக உட்காந்துட்டார். ஜட்ஜியாக உட்காந்து உலக நாடு நடத்திக்கிட்டு இருக்கார். தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. தக்க தண்டனை. பூமி அழித்தவனுக்கு தண்டனை. எதுக்கு தண்டனையோ அத்தனையுமே பிரித்து எடுப்பார். இது முக்கால் சத்தியம். இராணுவ வீரர், வானர படை, அது ஆட்டா முடிக்க எங்கள் அப்பா கொண்டு வந்து தீர்வார்கள் இந்த செம்மத்தில். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு டெல்லி, உலக நாடு. அது அவர் கையில். நான் பார்த்துக்கிட்டேன்டான்னு அது அப்பே சொன்னார். அது அவர் கையில் இருக்குது. இப்போ இந்த கணக்கில் இப்போ இன்று நாளில் பிள்ளைகளுக்கோ 2 பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்துட்டார். நாகராசனுக்கு கைலாசத்தில் கொடுத்துட்டார். நீ இதை சுற்றி மத்தி பார்த்துக்கூடா அப்படின்னு அவனுக்கு பவரை கொடுத்துட்டார். எனக்கு இளைய பையனுக்கு, எனக்கு தமிழ்நாடு, இலங்கை, சுலோன், கேரளா, இந்த 3 பகுதி எனக்கு கையில் கொடுத்துட்டார். பொம்பளை பிள்ளைக்கு ஆந்திரா வரைக்கும் 23 மாநில பொம்பளை பிள்ளைக்கு அந்த நிர்வாகம் பொம்பளை பிள்ளை தான் பார்க்கும். இங்கே உள்ள நிர்வாகம் எனக்கு கையில் கொடுத்துட்டார். அது ஆட்டாம்பிடிக்க எப்படி வரணுமோ அது அப்படி தான் கொண்டு வருவார். எல்லாமே ஜட்ஜி, நீதிபதி, ஜட்ஜி எல்லாருமே நீங்களே கேட்டுக்கோங்க. சிலுவத்தூர் நீதிமன்றம், ராஜபாளையம் நீதிமன்றம் வழக்கு கைலாசத்தில் நடக்கிற கணக்கு. முதல் கணக்கு நடந்த கணக்கு OS 164 கேஸ் நம்பர். 2வது கணக்கில் ராஜபாளையம் கணக்கு ஓடுற நீதிபதி, ஜட்ஜி எல்லாமே நீங்களே கேட்டுக்கோங்க. 1, 2, 3, 7 கேஸ் செட்டு நம்பர். அடுத்தாப்பில் வழக்கறிஞர் கமல். முதல் கணக்கு உள்ள எல்லாம் இடித்து சுற்றி பீடம் போட்டதை எல்லாமே அரசியல்வாதியிலேருந்து காவல்துறையிலேருந்து எல்லாமே அதை கணக்கை முடிச்சிட்டாங்க. அந்த கணக்கை தோண்டி எடுப்பார் எங்கள் அப்பா. எடுக்காமல் இல்லை, அந்த கணக்கு தோண்டி எடுப்பார். உலக நாடு சேட்டை பண்ணவனை பூரா இந்த கணக்கில் எல்லா கணக்கு எடுப்பார். தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே கோயில் அடிச்சிருக்கான், எங்கெங்கே இடத்துக்களை நச்சிருக்கான், எங்கெங்கே கை மாற்றி எழுதிருந்தானோ அத்தனையுமே. அதுக்கு தான் ஜமீன் காலமும் மன்னராட்சி கணக்கு உள்ளே போட்டாச்சு. அந்த கணக்கு எடுப்பார், விட மாட்டார். அதே மாதிரி கணக்கு எல்லாம் சிலுவத்தூர் நீதிமன்றம் OS 164 வழக்கறிஞர் திலகராஜ் அவங்க கையில் கொடுத்தாச்சு. இது ராஜபாளையம் கையில் கொடுத்தாச்சு. 2 தரப்பில் செய்தி நானே போய் கேட்டேன். எங்கள் அப்பாவுக்கு செய்தி கொஞ்சம் கொடுங்க, கோர்ட்டில் ஆர்டர் பண்ணி கொடுங்க. அவர் ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. சட்டப்படியாக போகிறதுக்கு தான் நான் கேட்டேன். இது சட்டப்படியாக இன்னும் வரல. அவர் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த கேள்வி நான் கேட்க. ஏன்னா நான் எல்லாம் இங்கே எல்லா பறவைகள், ஆடு மாடு எல்லாமே கிடக்கு. அவங்கள நான் பார்க்கணும், இவங்கள நான் பார்க்கணும், குளிப்பாட்டணும், எல்லாம் அந்தந்த கணக்கு போடுற எல்லாம் பார்க்கணும், வைக்கணும். எனக்கு எவ்வளோ பெரிய இடைஞ்சல் பண்ணுதான், எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்கான் இங்கே உள்ள சுற்றி எல்லாமே. அதுக்கு தான் கணக்கு இன்று நாள் கணக்கு கொடுத்தாச்சு. எல்லா நீதிமன்றமும், எல்லா பூமியில் இருக்கிற நீதிமன்றமே எல்லாமே எங்கள் அப்பா பூமி சொத்து, பூமி கணக்கு எல்லாமே அவர் கையில் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆடக்கூடாது. ஆடுதான், ரொம்ப ஆடுதான், ரொம்ப மோசத்தில் போகிறான். அவர் உட்கார்ந்துருக்காருன்னா கையை கட்டி போகணும். கையை கட்டி போகணும், கையை எடுத்து கும்பிடணும். கடவுளில் அப்பாற்பட்ட கடவுளவே அவமதித்து போகிறான். எல்லாம் சுற்றி மத்தியெல்லாம் எவ்வளோ மோசம். அதனால தான் இன்று நாள் கணக்கு போடுதேன். இன்று நாள் நானே கணக்கு விடுதேன். இந்த கணக்கு 2 கணக்குமே என்னுடைய கணக்கு. என் தாய் தாப்பனை நானே விட்டேன். என் தாயை தகப்பனை, என் தாயை நான் கூடிய சீக்கிரமாக உலகமே நான் விடுவேன். நான் இனிமேல் நான் இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா பொறுமையாக இருந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். என் தாய் உலக நாடு பார்க்கணும், எங்கள் அம்மா பார்க்கணும், பார்வதி அம்மாவை பார்க்கணும். தகப்பனே சத்தியம்.
சத்தியம் சத்தியம் முக்கால் சத்தியம்.